ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி. நாம் எனக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் தான் பார்க்க போகிறோம். லெசன் அப்படின்னா முக்கியமான கோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஸோ அதில் கரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன்லாம் படிச்சிருப்போம். அது எங்கெங்கே இருக்குது, அதோடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரப்பா. இது எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். ஸோ அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921 கண்டுபிடிச்சவர் தயாராம் சகானி. ஸோ நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோ, இது சிந்தில் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த இயரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மேலே வந்து புதையுண்ட நகரம், இது வந்து இறந்தவர்களின் மேடு அப்படின்னா ஸோ மேடு அப்படின்னு வருது இல்லையா. ஸோ மே இங்கே வந்து மோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேடு அப்படிங்கிறது மோ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு காளிபங்கன். ஸோ இது ராஜஸ்தான். இதுக்கு வந்து கருப்பு வளையல் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இது எந்த இயர் அப்படின்னா 1960. ஸோ யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பிபி லால் மற்றும் பிகே தாபர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தொலாவீரா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் இங்கே ரொம்ப இருக்கும், அதாவது தொழில்நுட்ப மேலாண்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னா 1985 ஆர்எஸ் பிஷ்த். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பனாவாலி. ஸோ இது வந்து ஹரியானாவில் இருக்குது. 1974 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னா ஆர்எஸ் பிஷ்த். நெக்ஸ்ட்டு லோத்தல். லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த இயர் அப்படின்னா 1953 எஸ்ஆர் ராவ். ஸோ நெக்ஸ்ட்டு சுர்கோட்டா குஜராத்தில் இருக்குது. 1964. ஸோ ஜேபி ஜோசி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து குதிரையோட எலும்பு கிடச்ச ஒரே ஒரு இடம் வந்து இந்த சுர்கோட்டா மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு சங்குதாரோ, இது வந்து சிந்தில் இருக்குது. ஸோ எந்த இயரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1931 யார் அப்படின்னா என்ஜி மஜும்தார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டைகளற்ற ஒரே கரப்பா கலாச்சாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம போட நோட்டிஃபிகேஷனோ இன்ஃபர்மேஷன் எதுனாலும் உடனே கூட தெரிஞ்சுக்கிட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.